பிரதி ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஆதரவாளரான ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைகிறார். அதற்காக இப்போது அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் திமுகவில் இணைய இருக்கிறார். அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் என 2 பிரிவுகளாக பிரிந்த நிலையில் ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக முதலில் 10-11 எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் இப்போது 3 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கிறார்கள். ஒருவர் மனோஜ் பாண்டியன், இன்னொருவர் ஐயப்பன், மற்றொருவர் வைத்திலிங்கம் ஆகிய 3 பேர் மட்டுமே இப்போது ஆதரவாளராக இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய ஆதரவாளராக கருதப்பட்ட ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். இவர் அதிமுகவில் மறைந்த சபாநாயகர் BH பாண்டியனின் மகனாகவும் BH பாண்டியன் போட்டியிட்ட சேரன் மகாதேவியில் அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். 2021 தேர்தலில் இவர் திமுகவில் முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடியாரனாவை தோற்கடித்து இங்கு ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெற்றார். இந்த சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முக்கிய திருப்பமாக ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இருந்து இணைந்திருக்கிறார். மனோஜ் பாண்டியன் மாநிலங்களவை எம்பி மற்றும் ஏற்கனவே ஒரு முறை சேரன்மாதேவி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என 2 முறை எம்எல்ஏவாக அதிமுக எம்எல்ஏவாக இருந்த, ஒரு முறை மாநிலங்களவை எம்பியாக இருந்த மனோஜ் பாண்டியன் இப்போது திமுகவில் இணைந்திருப்பது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அதிமுகவில் பல்வேறு பிரிவுகளாக செங்கோட்டையில் நீக்கப்பட்ட நிலையிலும் ஓபிஎஸ் டிடிவி தனியாக பிரிந்த நிலையிலும் இப்போது ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் திமுகவில் இணைந்திருப்பது இந்த அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரிதி.